கம்பி இறக்கல நிற்கும். கம்பி இறக்கமெண்டா சில பேருக்கு தெரிஞ்சுக்காது. அதனால இந்த ஆறால கடந்து போயிலாண்டு போட்டு இதில் தான் தூக்கி பிடிச்சி போகிறது அமல். இங்கே சென்ற கேம்பு 25ஆம் குழந்தை கடைசி போகலாமாம். நாங்கள் இந்த ரோன் ஷோட் ஒன்று போடுறோம் பாருங்கள். இந்த பக்கம் வயல் எப்படி இருக்கு, இந்த பக்கம் நீர் எப்படி போய்க்கொண்டு தண்ணி அவ்வளோ தூரம். கம்பி இறக்க பாலம் நாங்கள் இப்போ கம்பி இறக்க பாலத்தெல்லாம் போகிறோம். ரோட்டெல்லாம் உடைச்சி வச்சிருக்குது. கிட்ட காட்டுறோம் ரோன் ஷோட் ஒன்று போகிறோம். மழவே இதானா பாப்போம் கொஞ்சம் போட்டு காட்டுறோம் எப்படி இருக்குது அந்த ஏரியா. வேலைஞ்சி ஜேசிபி வேலைஞ்சிருக்குது. போட்டு உடைச்சிக்குது உள்ள உடைச்சி கம்பி இறக்கம். சரி கம்பி இறக்கம் தான். இப்படி கத்தின்னு இருக்கா. 4 பேர் சேர்ந்து 2 தட்டு தட்டப்படாதோ. மடல மாடுதானா ஷுவரா? இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? கம்பி இறக்கல நிற்கும். கம்பி இறக்கமெண்டா சில பேருக்கு தெரிஞ்சுக்காது. சில பேர்ல பல பேருக்கு தெரிஞ்சுக்காது. என்ன நக்கல? கம்பி இறக்க பாலமெண்டா இந்த ஒருத்தர் தாலி வாங்க போனவராம். பாலம் இல்லை அந்த டைம்ல, பாலம் இல்லை. அதனால இந்த ஆறால கடந்து போயிலாண்டு போட்டு தாலி வாங்குற காசை கொண்டு கம்பியை வாங்கி கொண்டு 2 மரம் நின்று அமிங்காலையும் வாங்காலையும் அந்த மரத்துல கட்டிட்டு அதுல தான் தூக்கி பிடிச்சி போறதாம் எல்லாரும். அதனால இது கம்பி இறக்க பாலம் பேர் வந்தது. இங்கால கம்பி இறக்க பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிறார்கள். வேற எதுவும் சம்பவத்தால இந்த பேர் வந்தாண்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரோன் ஷோட் போட்டிருக்கோம். ரோன் ஷோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. இப்ப இந்த பாலம் இப்படி போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னுக்கு உடைஞ்சு இப்பதான் இந்த ஜேசிபி அந்த மண்ணெல்லாம் போட்டு சரியா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ரோட்டால எப்படி இருக்கீங்க பாருங்க, அழகா இருக்குது. உப்பு கடலோடு மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரில் மேகம் ஒருபோதும் சிந்தாது. பறந்து 13ஆம் குழனி சங்கர்புரத்துல நிக்கிறோம். இருக்கவே மாட்ட போறேன் தெரியல. இது மண்டூர்ல இருந்து இங்க சென்ற கேம்பு 25ஆம் குழனி கடைசி போகலாமாம். இந்த சங்கர்புரத்துல பாருங்க, இங்கால கம்பி இறக்க பாலம் இருக்குது. கம்பி இறக்க பாலத்துக்கு இங்கால வயல் இருக்குது. இந்த சைட்டும் வயல் தான். ஆனா வயல் இப்ப முட்டாக அழிவடைஞ்சு விவசாயிகள் இப்ப பாதிக்கப்பட்டுள்ளார்கள்ன்றதை நாங்க இந்த ரோன் ஷோட் ஒன்று போடுறோம் பாருங்க. இந்த பக்கம் வயல் எப்படி இருக்கு, இந்த பக்கம் நீர் எப்படி போய்க்கொண்டு தண்ணி அவ்வளவு தூரம் அடிச்சு போய்க்கொண்டு அதையும் காட்டுறோம்.